பழவேற்காடு முகத்துவாரம் அடைபட்டு மணல் திட்டுக்களாக மாறியதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். சேதமடைந்த படகு வலைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளனர். மணல் திட்டுக்களை அப்புறப்படுத்திட கோரிக்கையும் வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் அடைபட்டுள்ளதால் மீனவர்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். நேற்று வைரவன் குப்பத்தை சென்ன மீனவர்கள் சென்ற படகு முகத்துவாரத்தில் கவிழ்ந்த மீனவர் காயமடைந்தார். இந்த விபத்தில் படகு வலைகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் இன்று மீனவ மக்கள் முகத்துவாரத்திற்கு சென்று சேதமடைந்த படகு வலைகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து முகத்துவாரத்தை சீரமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முகத்துவாரம் அவ்வப்போது மணல் திட்டுகளாக அடைப்படுவதால் படகுகள் செல்ல முடியாமல் அவதியடைந்து வருவதாகவும், முகத்துவாரம் அடைப்படுவதால் மீன், இறால் போன்றவை ஏரியில் கிடைக்காமல் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். எல்&டி, அதானி துறைமுகம் போன்ற நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது முதலே பழவேற்காட்டில் மணல் திட்டுகளால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். 27 கோடி ரூபாய் முகத்துவாரம் கற்கள் கொட்டி சீரமைத்தும் பயனின்றி கிடப்பதாகவும், உடனே தமிழ்நாடு அரசு விரைந்து மணல் திட்டுகளை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்து படகு வலைகளை இழந்த மீனவருக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். வைரவத்தில் ஒரு போட்டு வந்து ஒரு 3 மணிக்கு தள்ளாங்க. செட்டு வேலை, கால வேலை, அப்புறம் கடமாலை தள்ளாங்க சார். கடமாலை தள்ளதால இப்போ ஒரு 4 மணிக்கா இங்கே மோத்தாரம் வந்திருக்காங்க. மோத்தாரம் வந்த காரணத்தால் மோத்தாரம் ரொம்ப குறுகி ஓடுது. அந்த குறுகி ஓடுறதால போட்டு வந்து கிட்ட வந்திருக்காங்க. அலை அடிச்சு என்ன செய்யுது, உடனே வந்து கவுந்துட்டு இருக்குது. கவுந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த மெசேஜும் தெரியல. செல் எடுத்து போயிடறாங்க. செல்லு எல்லாம் போட்டு வாழை போட்டு வந்து 2ஆ ஒழிச்சிட்டு இருக்குது. இந்த மெசேஜ் வந்து ஒரு லேட்டா ஒரு 5 மணிக்கு தான் எங்களுக்கு மெசேஜ் தெரியுது. தெரியறப்போ அப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கார உடனே என்ன செஞ்சோம், ஆளுங்க வந்து என்ன செஞ்சோம், ஆளை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு எடுத்தோம். ஆளை மட்டும் எடுத்துன்னு போயிட்டோம். போட்டு வலை இன்ஜின்லாம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. எங்களுக்கு தெரியாத காரணத்தால் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணி அவர் தையில் போட்டு நாங்கள் ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா போட்டு ஒழிச்சு போயிருக்கு. வலை கொஞ்சம் வலை தான் இருக்குது. மற்ற வலையெல்லாம் போயிட்டு இருக்குது. இன்ஜின் எல்லாம் ஒன்று கூட இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் எம்பி வந்து போன வாரம் தான் வந்தாங்க. எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் வந்து கலெக்டரு, ஏடி, ஜேடி, கலெக்டரு, சப் கலெக்டர்லாம் எல்லாம் வந்தாங்க. வந்த பட்சத்தில் வந்து பார்வையிட்டு நாங்கள் உடனே செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. 3 நாளுக்கு முன்னே ஒரு அரங்கத்து போட்டு ஒன்று கவுந்துட்டு இருக்குது. அவங்க அடிப்பட்டு போட்டு வந்து கவுந்து அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட் பண்ணி இது 2 விபத்து நடந்துருச்சு. கலெக்டர் இப்போ வந்து போன 2 நாளுக்குள்ள ஒரு வாரம் ஆச்சு. இப்போ யாரும் கேட்டால் 10,000 பேருக்கு நாங்கள் வசிக்கிறோம். ஆத்து வரலேருந்து கடல் பகுதியிலேருந்து ஒரு 10,000 பேருக்கு இருக்கான். 10,000 பேர் வசிக்கிறப்ப. வணக்கம். நாங்கள் புலவர்கட்டு பகுதி மீனவர் சார்பாக, கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இந்த பேட்டி கொடுக்குறோம். இந்த பேட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு புலவர்கட்டு மீனவர்னாவே நாங்கள் இந்த ஆற்றுலேருந்து தான் நாங்கள் வந்து கடலுக்கு போவோம். ஆனால் கடலுக்கு போகிறதுல எங்களுக்கு இந்த மோத்தார் வழியாக தான் நாங்கள் வந்து கடலுக்கு சொல்கிறோம். இந்த மோத்தாரம் அடிஞ்சு போயிருக்கு. அடிஞ்சு போகிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ காலமாக மோத்தாரம் அடிஞ்சு போய் தான் இருக்குது. நாங்களும் போயிட்டு அதிகாரி லெவலில் போயிட்டு லெட்டர் கொடுத்தோம். மீனவர் தொழில் அமைச்சரும் போன ஆட்சியிலும் போயிட்டு பார்த்தோம். அவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்துட்டு அதிகாரிகள் வந்து பார்வையிடுறாங்களே தவிர அரசியல்வாதி அதிகாரிகள் வந்து பார்வையிடுறாங்க. இது வரைக்கும் இந்த மோத்தாரத்துக்கு உண்டான வேலைகளே பண்ணலைங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, புலவர்கட்டு மீனவர் இன்னைக்கு வைரங்குப்பத்துலேருந்து ஒண்டி தொழிலுக்கு போயிட்டு அந்த மோத்தாரம் ரொம்ப சுருக்கி ஓடுறதுனால அந்த மோத்தாரத்து வழியை போயிட்டு இன்னைக்கு அந்த போட்டு கவுந்து போயிட்டு வலையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. போட்டு டேமேஜ் ஆச்சு, இன்ஜினிங்களும் போச்சு. அந்த தம்பிக்கு அடிபட்டு இருக்கு. உயிர் ஒண்ணுதான் இச்சுன்னு இருக்காரு. அவரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம்னா, ஒரு சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் தான். எதனால நாங்க இந்த மாதிரி நாங்க சொல்ல வரோம்னா, ஒரு அதிகாரி நோக்கி போய் பாக்குறோம். அந்த அதிகாரி வந்து பாருறாங்க, மக்களுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து எதனால வந்து பாக்குறாங்க இங்க இதுக்குன்னு இதனுடைய மோத்தாரத்த விஷயமா வராங்க கொள்றாங்க. போன ஆட்சியில அமைச்சர் கூட வந்தாருங்க, நாசர் அமைச்சர். நைட்ல கூட வந்தாரு, பகல்ல வந்து பார்வையிட்டாங்க. பார்த்துட்டு போறாங்களே தவிர இந்த பலர்கட்ட மீனவனாவே எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆர்ப்பாட்டம், இந்த லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து இது நாங்க இந்த மாதிரி தான் நாங்க வந்து வாழ்க்கை நாங்க வந்து வாழ்றோம். இதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணுன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில கலெக்டர் மேடம் வந்து போனாங்க. இவங்க வந்து பார்வையிட்டு போயும் இன்னும் கூட எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
இங்க இருக்கிற கம்பெனிகளால தான் எங்களுக்கு பாதிப்பே வருதுங்க. அந்த கம்பெனில போய் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி இந்த மோத்தாரத்தை விரிவு செஞ்சு கொடுங்க. மீனவர் தொழிலு போனோம். நாங்க உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்கறோம், இபி வேலை கேட்கறோமா இல்ல பவுண்டர் வேலை கேட்கறோமா? ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு இயற்கையா போனோம்னா இந்த மோத்தாரை ஓடினா மட்டும்தான் மீனவரோட வாழ்வாதாரமே நிலைச்சு நிற்கும். நாங்களும் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிடணும். எங்க பிள்ளைங்களும் மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு தேவை இந்த ஊதியம். மோத்தாருங்க, இந்த மோத்தாரம் அடிஞ்சுன்னா 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிது, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிது. அடிஞ்சு போச்சுன்னா நாங்க தொழிலுக்கு போறது இல்லை, கடன் மட்டும் தான் நாங்க சாப்பிட்றோம். மீனவர் பெரிய ரேஞ்சில் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பைப் படகு தான். லாஞ்சி வச்சு நாங்க தொழில் பண்ணல, எல்லாமே பைப் படகுல அன்னைக்கு போனாங்க, அன்னைக்கு என்ன கிடையாது அதை வச்சுதான் நாங்களாம் வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த மோத்தாரத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 64 கிராமங்கள் இருக்கும். 64 கிராமம் ஆத்து பகுதியும் கடல் பகுதியும் சேர்ந்து இந்த 64 கிராமத்துக்கு இந்த மோத்தாரம் ஓடினா மட்டும்தாங்க எங்களுக்கு மீன் இறை நிறைய கிடைக்கும். கடல் தண்ணி ஆத்துல வந்தா மட்டும்தான் ஆத்துல இறை நிறைய கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த பறவைங்க வருது பாருங்க, பறவைங்களும் அந்த பூச்சி கிடைக்குன்னா கடல் தண்ணி ஏறினா மட்டும்தான் பறவைங்களுக்கு இந்த இடத்துல பூச்சி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வடச்சென்னை, இந்த பழர்காட்டு பகுதி, இந்த வடச்சென்னை ஒட்டி இருக்கிறோம். இந்த மோத்தாரம் அடையாத ஓடினா மட்டும்தான் திருவள்ளூர் மாவட்டத்துல என்ன மழை தண்ணி என்ன ஏரி வச்சுன்னு வந்தாலும் இந்த வழியை தாங்க வெளியேறும். அந்த மாதிரி இடத்துல அதிகாரிங்க அரசியல்வாதிங்க ஒரு அக்கறை எடுத்து இந்த இடத்துல நிரந்தரமா எதனால இந்த இடத்துல அடிக்குது, எதனால பாதிப்பு வருது, எதனால பழர்காட்டு மீனவர் பாக்குறாங்க நம்மள, அதுக்கு உண்டானது அதிகாரி பார்வையிறாங்க, வேலை நடக்கல. இந்த ஆட்சியில இந்த கவர்மெண்ட்ல நாங்க கேட்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு மோத்தாரம் நிரந்தரமான மோத்தாரம் வேணும்னா இந்த இடத்துல கப்பலை வச்சு ஆழப்படுத்தி கொடுக்கணும். தற்காலிகமா எங்களுக்கு தொழில் பண்ணது பண்ணுங்களா, சிஎஸ்ஆர் பண்ண மூலியோட கம்பெனி இருக்கு, இங்க ஊர்பாட்டு கம்பெனி அதானி இருக்கு, எல்என்டி இருக்கு, எம்எஃப் இருக்கு. அந்த கம்பெனில சிஎஸ்ஆர் பண்ணல எங்க தாங்க போதாது. அதாவது மக்களுக்கு தாங்க அதனுடைய நிதி வரணும். மக்கள் அதாவது அந்த கம்பெனி ஓட்டி இருக்குதுன்னா பாதிக்கப்படுறாங்கன்னா அதிகம் ஒரு ஃபண்ட் எடுத்து பண்ணணுங்க. நாங்க கேக்குறது என்ன கேக்குறோம், உங்ககிட்ட வேலை கேக்குறோம், அடியாத மோத்தாருங்க கேக்குறோம், நிரந்தரமான ஒரு மோத்தாருங்க கேக்குறோம். அது கூட கேக்குறது எங்களுக்கு உரிமை இல்லையா? அதாவது பழர்காட்டு பகுதியில இந்த மோத்தார் விஷயமா நாங்க பாதிப்பட்ட ஊர் சார்பாகவும் பழர்காட்டு மீனவர் சார்பாகவும் நாங்க இந்த பேட்டி கொடுக்கறது என்னன்னா, இப்ப இருக்கிற ஆட்சியில நாங்க யாரும் அரசியல அதாவது நாங்க போயிட்டு ஆர்ப்பாட்ட ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போவதற்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஆட்சிக்கு நாங்க உண்மையிலே பழர்காட்டு மீனவர் சார்பா நன்றி சொல்றோம்.